ஹாய் டீச்சர்ஸ். வின்சென்ட் சர்ச்சில் பத்தி நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். இந்த வீடியோவில் அதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து ஒரு பத்திரிகை நிருபராக, ஒரு இராணுவ படை தளபதியாக, அதுக்கடுத்து நிதியமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு. பல்வேறு காலகட்டங்களில் வந்து அந்த உள்நாட்டு போர்கள்லாம் திறம்பட சமாளித்து நிறைய அந்த வர்த்தக குழு, அப்புறம் வந்து குடியேற்ற நாடுகளுக்கு ஒரு துணை தலைமை, இந்த மாதிரி பல தலைமை வகித்திருந்தாலும் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரிட்டனோட ஒரு பிரதமரா வந்து இவர் தான் வந்து ஆயிருக்கிறாரு. எப்ப வந்து பிரதமர் ஆனாருன்னு பார்த்தீங்கன்னா, 1940ல 40ல வந்து மே 11ல வந்து பிரதமர் ஆகுறாரு. இங்கிலாந்தோட பிரதமர் ஆகுறாரு. நெவில் சேம்பர்லைன் வந்து ராஜினாமா பண்றாரு. அதாவது ஹிட்லர்ட்ட வந்து தோல்வி அடைகிறாரு. அதாவது ஹிட்லர் வந்து போலந்தை தாக்கும்போது அந்த போர்ல வந்து பார்த்தீங்கன்னா, தோல்வி அடைகிறாரு. தோல்வி அடைஞ்சதுனால அவர் ராஜினாமா செய்றாரு. அவருடைய ராஜினாமாவ தொடர்ந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா, வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து 1940ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தோட பிரதமர் ஆகுறாரு. அந்த முதல் பாராளுமன்ற உரையில வந்து பார்த்தீங்கன்னா, "குருதி, கண்ணீர், உழைப்பு, வியர்வை இத குடுக்குறதுக்கு தவிர என்ட்ட ஒரு ஒண்ணுமே இல்ல." அப்படின்னு சொல்லி என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டு மக்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உணர்ச்சி பொங்க அவருடைய அந்த வசனத்த வந்து சொல்றாரு. அதாவது போர்ன்னு வந்தா நம்ம சஃபர் ஆகணும். ஆனா எதிரி நாடுகள்ட்ட வந்து நம்ம சரண்டர் ஆகக்கூடாது அப்படின்ற உன்னுடைய வீர முழக்கத்தையும் வந்து பேசி, மக்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆச்சரியப்பட வைக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் போர். அதாவது ஜெர்மனி வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் மேல அதிகமான தாக்குதல வந்து நடத்துது. அப்ப வந்து பிரிட்டிஷ் விமானங்கள் வந்து இவர் வந்து அந்த பிரிட்டிஷ் விமானங்கள இவர் கண்ட்ரோல்ல வச்சு, அந்த விமானங்கள ஏவி என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் நாடையும், மற்ற எதிரி நாடுகளையும் வந்து அந்த ஜெர்மனுடைய கூட்டு நாடுகளையும் வந்து தோற்கடிக்கிறாரு. மனித வரலாற்றிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணற்ற மக்கள் மிகச் சிலருக்கு இத்தகைய பெருமளவு நன்றி கடன் பட்டது என்றுமில்லை. இந்த வார்த்தையோட அர்த்தம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த விமான படைகளை ஏவி ஜெர்மன வந்து விரட்டி அடிக்கிறாரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விமான ப பணிகள் அதாவது அந்த விமானிகள புகழ்றதுக்காக இந்த வார்த்தைகள வந்து இவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த நாட்டு மக்களுக்காக நீங்க செய்த அந்த நன்றி வந்து, இந்த நாடு வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்குது. இந்த மாரி வந்து ரொம்ப புகழ்மிக்க ஒரு சிறப்புமிக்க காரியங்கள வந்து நாட்டுக்காக செய்யக்கூடியவங்க மிகச்சிலர் தான் அப்படின்னு சொல்லி, இந்த விமானிகளை அதாவது விமான ஓட்டிகளை வந்து என்ன செய்றாரு, அந்த பைலட்டுகள வந்து இவர் வந்து புகழ்ந்து பேசியிருப்பாரு. இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு என்கரேஜ் பண்ற விதத்துல இருக்கும். ஏன்னா, ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த விமானப்படை வந்து தங்களுடைய நாட்டுக்கு ஆற்ற வேண்டிய அந்த கடமைய செய்தாலும் கூட, அவங்கள வந்து ஸ்பெஷலா வந்து இவர் புகழ்ந்து தள்ளியிருக்குது. அவங்கள வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படைப்பிரிவுகள வந்து என்கரேஜ் பண்ற மாரி இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 1940ல இவரு இவர் வந்து அந்த இங்கிலாந்து பிரதமரா பதவியேற்ற உடனே, டன்கிரிக் அப்படின்றதுல வெற்றி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியர்களால வந்து பிரிட்டிஷ் படைகள் வந்து விரட்டப்படும். ஆரம்பத்துல வந்து ஜெர்மனி தான் வந்து வெற்றி முகத்துல இருக்கும் நம்ம பார்த்தோம். அப்ப வந்து பிரிட்டிஷ் படைகள வந்து பார்த்தீங்கன்னா, அம் ஜெர்மனி வந்து விரட்டும்போது, அந்த நேச நாட்டு படைகள வந்து பார்த்தீங்கன்னா, இவர் தான் தன்னோட தனி திறமையினால ஜெர்மனிய வந்து திருப்பி வந்து பதிலுக்கு வந்து தாக்குதல் செய்து தோற்கடிப்பாரு. அதே மாரி அந்த ஜெர்மனிய படைகளால விரட்டப்பட்ட அந்த பிரிட்டிஷ் மற்றும் நேச நாட்டு படைகள வந்து பார்த்தீங்கன்னா, கப்பல் மூலமா இங்கிலாந்துக்கு பாதுகாப்பா கொண்டு சேர்க்கிற பொறுப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, இவரு சிறப்பா வந்து செஞ்சிருப்பாரு. அதே மாரி அந்த உள்நாட்டு பாதுகாப்புக்காக என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, 2,50,000 பேர் அடங்கிய ஒரு தொண்டர் படையும் வந்து ஏற்படுத்துறாரு. அந்த படைக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஆர்பி. அதாவது ஏர் ரெய்டு பிரிகாஷன் அப்படின்ற ஒரு படைப்பிரிவையும் வந்து இவர் வந்து ஏற்படுத்துறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தொண்டர் படை வந்து பொதுமக்கள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விமான தாக்குதல்ல ஜெர்மனியோட விமான தாக்குதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா, காப்பாத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். இத வந்து பார்த்தீங்கன்னா, வின்ஸ்டன் சர்ச்சில் தான் வந்து ஏற்படுத்துறாரு. இந்த படைப்பிரிவுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2,50,000 பேர் வந்து இந்த தொண்டர் படையில வந்து இருக்கிறாங்க. அதே மாரி போர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உணவு பற்றாக்குறைய வந்து திறம்பட சமாளிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சூழல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெருமந்த காலங்கள்லயும், அப்ப வகித்த பிரதமர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உணவு பற்றாக்குறை, வேலைவாய்ப்பற்ற ஒரு சூழல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, திறம்பட சமாளிக்கவே முடியாது. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ப பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து ராஜினாமா பண்ணிருவாங்க. ஆனா வின்சென்ட் சர்ச்சில் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, திறம்பட வந்து ஜெர்மனியோட ஏற்பட்ட அந்த போர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டனோட அந்த உணவு பற்றாக்குறைய திறம்பட சமாளிக்கிறாரு. அதே மாரி தாய்மார்கள், குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சத்துள்ள உணவுகள பழரசம், மீன் எண்ணெய் போன்ற சத்துள்ள உணவுப் பொருள் கிடைக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வழிவகை செய்றாரு. அதே மாதிரி இவர் வந்து மற்ற நாடுகள், அந்த கூட்டணி நாடுகளோடையும் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து
ஒரு வெற்றி முகத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, செயல்படுறாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இறுதியில இவ பிரிட்டனுடைய கூட்டணி நாடுகளும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனிய வந்து படுதோல்வி அடைய செஞ்சிருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 41ல ரஷ்யாவோட வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இவரு நட்பா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஏற்கனவே இத பார்த்துருக்குறோம். அப்ப வந்து அந்த கம்யூனிஸ்ட் நாடுன்றதுனால பிரிட்டனுக்கும், ரஷ்யாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அ ஆரம்பத்துல வந்து இவங்க நட்பு நாடா இருந்தாலும் கூட, 1917ல வந்து ரஷ்யா வந்து முதல் உலகப் போர்ல வந்து வெளியேறி வந்தோம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டனுக்கும், ரஷ்யாவுக்கும் ஒரு மனக்கசப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இவ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் வந்து என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா மீது படையெடுக்கிறப்ப, அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடு அப்படின்னு சொல்லி வெறுப்போட இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவ நம்ம தான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு நேசக்கரம் வந்து நீட்டுறாரு. அதே மாரி 41ல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்க ஜனாதிபதியான ரூஸ்வெல்ட். ஏன்னா, இவருக்கு வந்து அமெரிக்க கலாச்சாரத்திலயும் ஒரு உயர்ந்த மதிப்பு இருக்குது. ஏன்னா, இவருடைய தாயார் வழி வந்து அவர் தாயார் வந்து ஒரு அமெரிக்க பெண்மணியா இருந்ததுனால, இவருக்கு வந்து இங்கிலாந்தோட அரசியல்லயும் செல்வாக்கு இருக்குது. அமெரிக்காவுல வந்து ஆ அமெரிக்காவிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து தாயார் வழியில வந்து ஒரு மிகுந்த செல்வாக்குள்ள ஒரு மனிதரா தான் வந்து இவர் இருக்கிறாரு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்க ஜனாதிபதியான அந்த ரூஸ்வெல்ட் என்ன செய்றாரு, அட்லாண்டிக் பெருங்கடல்ல வந்து 2 பேரும் சந்திச்சு பேசுறாங்க. யார் யாருன்னா, அமெரிக்க ஜனாதிபதியான ரூஸ்வெல்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வின்ஸ்டன் சர்ச்சில். இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அட்லாண்டிக் கடல்ல வந்து சந்திச்சு பேசி, உலக சமாதானத்துக்காக என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள பேசி, நெறைய கொள்கைகள், கோட்பாடுகள், தீர்மானங்கள வந்து ஏற்படுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக் சாசனமா வந்து வெளியிடுவாங்க. இது நம்ம முன்னாடியே நம்ம படிச்சிருக்கிறோம். இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து ரொம்ப சிறப்பா வந்து அ அமெரிக்காவோட இணைந்து வந்து செயலாற்றியிருப்பாரு. அதேமாரி 42ல 1942ல வந்து பார்த்தீங்கன்னா, அல்மைன் வெற்றி. அதாவது வட ஆப்பிரிக்காவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் ஜெர்மனியர்கள வந்து தோற்கடிக்கிறதுக்கு, அதாவது வட ஆப்பிரிக்காவுல அந்த ஜெர்மன் படைகளுக்கு தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரோமல் அப்படின்ற ஒருத்தரு. அந்த ரோமல்ன்ற ஒருத்தரோட தலைமையில ஜெர்மனியர்கள தோற்கடிக்கிறதுக்காக மான்ட்கோமரி, அலெக்சாண்டர் ஆகிய தளபதிகள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அல்மைன் என்ற இடத்துல வந்து முறியடிக்கிறாரு. அதாவது வட ஆப்பிரிக்காவுல வந்து பார்த்தீங்கன்னா, ரோமல் தலைமையிலான ஜெர்மானியர்களை தோற்கடிக்கிறதுக்காக, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, யார் யார் எந்தெந்த தளபதிகள வந்து அனுப்புறாருன்னு பார்த்தீங்கன்னா, மான்ட்கோமரி, அலெக்சாண்டர் அப்படின்ற தளபதிகள வந்து இவர் அனுப்புறாரு. அனுப்பி அந்த அல்மைன்றது வந்து பார்த்தீங்கன்னா, வட ஆப்பிரிக்காவுல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், ஒரு களம், போர்க்களம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மானியர்கள வந்து அந்த ரோமல் தலைமையிலான ஜெர்மானியர்கள வந்து தோற்கடிக்கிறாரு இவரு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேச நாடுகளுக்கு அதாவது பிரிட்டனும் மற்றும் அதோட கூட்டணி நாடுகளான அந்த நேச நாடுகளுக்கு கிடைத்த முதல் வெற்றியாகவும், போரோடைய திருப்பு முனையாகவும் வந்து இது வந்து பார்க்கப்படுது. 2ஆம் உலகப் போர்ல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நார்மண்டி படையெடுப்பு. இந்த நார்மண்டின்ற பிளேஸ் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் நாட்ல இருக்குது. பிரான்ஸ் நாட்ல இருக்குது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஐரோப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியோட பிடியிலிருந்து மீட்கணும். எதிர்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அ எதிர்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி மீண்டும் மீண்டும் இந்த மாரி வந்து போர் தொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1944 ஜூன் 6ஆம் தேதி நார்மண்டி அந்த பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய நார்மண்டி கரையில வந்து பார்த்தீங்கன்னா, நேச நாட்டு படைகள் வந்து தரையிறங்குறாங்க. தரையிறங்கி பார்த்தீங்கன்னா, ஜெர்மனிய வந்து தோற்கடிப்பாங்க. இவருடைய இறுதி ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, 1945ல வந்து திருப்பி வந்து பதவி இழக்கிறாரு. ஏன்னா, ஐரோப்பாவுல போர் முடிஞ்ச உடனே மே மாசம் 1945ல ஜூலை மாதம் ஒரு பொதுத் தேர்தல் வந்து நடக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் கட்சியோட சமதர்ம கொள்கையினால் கவரப்பட்ட மக்கள். ஏன்னா, மக்கள் வந்து அந்த பிரதமர் அமைச்சர் கன்சர்வேட்டிவ் கட்சி மற்றும் அந்த லிபரல் கட்சியெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து ஓரங்கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. தொழிலாளர் கட்சியோட அந்த சமதர்ம கொள்கையில வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் ஈர்க்கப்படுறாங்க. சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சர்வேட்டிவ் கட்சி. அதனால வந்து இந்த தொழிலாளர் கட்சியில இவங்கலாம் பொதுமக்கள் வந்து கவரப்பட்டதுனால, இவருடைய கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு எதிரா வந்து வாக்களிச்சுடுறாங்க. அப்போ வந்து இவர் தோல்வியுற்று என்ன பண்றாருன்னா, ராஜினாமா பண்ணிடுறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கிளமெண்ட் அட்லி வந்து இங்கிலாந்தோட பிரதமரா வராரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவருடைய போர்க்காலத்தில இவர் செஞ்ச அந்த சேவைகள் இங்கிலாந்துக்காக செஞ்ச சேவைகள வந்து பாராட்டி 6ஆம் ஜார்ஜ் 6ஆம் ஜார்ஜ் மன்னர் என்ன செய்றாரு பார்த்தீங்கன்னா, சர் பட்டம் வழங்குறதுக்கு முன் வராரு.
அப்ப இவரு என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவா ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இப்போ ஒரு ஒரு அரசு அலுவலகமா இருக்கட்டும், ஒரு முக்கிய ஒரு உயர் அதிகாரி வந்து அரசு அரசு துறையில வந்து வேலை செய்றாருன்னா, அவர் வந்து ரிட்டயர்ட் ஆயிட்டாருன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு பட்டம் குடுப்பாங்க. பொன்னாடை போத்தி என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. அப்ப இந்த மாரி ஒரு சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வின்சென்ட் சர்ச்சிலுக்கு ஜார்ஜ் 6ஆம் ஜார்ஜ் மன்னர் வந்து அந்த சர் பட்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அ அதாவது அந்த போர்ல வந்து இவர் செய்த அந்த சேவைய பாராட்டி, இங்கிலாந்து நாட்டோட உயர்ந்த அந்த ஒரு பட்டம் தான் சர் பட்டம். அந்த பட்டம் வந்து வழங்க முன் வரும்போது, இவர் என்ன செய்றாருன்னா, "நான் அந்த பட்டத்த வாங்கிட்டோம், நம்ம அரசியல்ல இருந்து ஓய்வு பெற்றுட்டோம்" அப்படின்னு எல்லாரும் நெனச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பட்டத்த வாங்க வந்து மறுத்துருவாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி அதே பட்டத்த வந்து எலிசபெத் அரசியார் வந்து இவருக்கு குடுக்குறப்ப, அவர் வந்து ஏத்துக்குருவாரு. அதுக்கப்புறம் 1951ல வந்து ஒரு பொதுத் தேர்தல் நடக்குது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி பெற்று, இவர் வந்து மீண்டும் வந்து இங்கிலாந்தோட பிரதமராகுறாரு. 6ஆம் ஜார்ஜ் மன்னர் குடுத்த சர்பற்ற வாங்க இவர் வந்து முன் வரல. 1959ல வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் எலிசபெத் வந்து அரசியார் வந்து இவருக்கு சர்பட்டம் ப அளிச்சு சிறப்பிக்கிறப்ப, அத வந்து மனம் வந்து இவர் வந்து ஏத்துக்குருவாரு. அதுக்கடுத்து 1955ல வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ராஜினாமா செய்றாரு. காரணம் இவருக்கு வந்து அந்த உடல்நலக் குறைவு ஏற்படுது. அப்ப என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரசியல் வாழ்க்கை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரங்கட்டிட்டு இவரு வந்து ஓய்வு பெறுறாரு. ஆ இவர் வந்து ஒரு இலக்கியவாதியா இருக்கனால, இவருடைய காலத்த பூராமே வந்து அந்த இலக்கியங்கள் எழுதுறதுலயும் வந்து செலவழிக்கிறாரு. 1965ல வந்து இவர் வந்து காலமாகுறாரு. எல்லா அரச குடும்பத்துக்கும் செய்யக்கூடிய அவர் அந்த இறந்த உடனே எல்லா அரச குடும்பத்துக்கும் இங்கிலாந்து நாட்டுல செய்யக்கூடிய அந்த மரியாதைகளோட, இங்கிலாந்துல உள்ள அந்த வெஸ்ட்மின்ஸ்டர்ல வந்து இவர வந்து அடக்கம் செய்றாங்க. இவர் ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர். இவருடைய அந்த வரலாற்று நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 1900 இவர் எழுதிய அந்த வரலாற்று நூல்கள் 1953ஆம் ஆண்டு வந்து இலக்கியத்துக்கான நோபல் பரிசும் வந்து இவருக்கு வந்து கிடைக்குது. அதுக்கடுத்து இவர் வந்து அந்த வயது மூப்பின் காரணமாக இவர் வந்து இறந்து போனதுக்கு அப்புறமா ராஜினாமா பண்ணிருவாரு முதல்லயே வந்து. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவாருன்னா, 1955ல வந்து ராஜினாமா பண்றாரு. 1953ல வந்து இவருக்கு வந்து அந்த இலக்கியத்துக்கான நோபல் பரிசு கிடைக்குது. 55ல வந்து இவர் வந்து ரிட்டயர்ட் ஆகுறாரு. 65ல அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 10 வருஷம் வந்து இவர் உயிரோட இருந்திருக்கிறாரு. உயிரோட இருந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த அரசியல் வாழ்க்கைகளுக்கெல்லாம் வந்து ஓய்வு குடுத்துட்டு என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவர் வந்து அந்த எழுத்துத் துறையில வந்து இலக்கியம் எழுதுறதுல வந்து அவருடைய வாழ்க்கைய வந்து கழிச்சிருக்கிறாரு. 10 வருஷம் ஆனா உயிரோட இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய மறைவுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து நாட்டு பிரதமர் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, கிளமெண்ட் அட்லி வருவாரு. கிளமெண்ட் அட்லி வருவாரு. இவர பத்தி வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அந்த போர்க்கால முதலமைச்சர்கள் சாரி பிரைம் மினிஸ்டர்ஸ் போர்க்கால பிரதம அமைச்சர்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர். ரொம்ப சிறந்த ஒரு பிரதமரா வந்து இவர வந்து பார்க்குறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு ராணுவ வீரரா வந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்த தொடங்கி பத்திரிகையாளரா இருக்காரு, எழுத்தாளரா இருக்காரு, சிறந்த அரசியல்வாதியாவும் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 2 உலகப் போர்களையும் இங்கிலாந்தோட தலைவராவும் இவர் வந்து இருந்திருக்கிறாரு. இவர் வந்து 1874ல பிறக்குறாரு. பிளன்ஹிம் அப்படின்ற ஒரு அரசியல் அதாவது ஒரு அரச மாளிகையில தான் வந்து பிறக்குறாரு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பின்னால அந்த பிளன்ஹிம் மாளிகை வந்து உலக பாரம்பரிய சின்னமா வந்து அறிவிச்சிடுறாங்க. இவருடைய தாயார் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்னி ஜெரோமின்றவங்க வந்து ஒரு அமெரிக்க பெண்மணி. அதாவது அமெரிக்காவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உயர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு குடும்பத்தில பிறந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்னி. தகப்பனார் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து நாட்ல ஒரு அரச குடும்ப ஒரு மிகச்சிறந்த கன்சர்வேட்டிவ் கட்சிய சேர்ந்த அரசியல்வாதியா இருந்திருக்கிறாரு. நிதியமைச்சராவும் இருந்திருக்கிறாரு. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பேரும் புகழும் கொண்ட ஒரு அரசியல் குடும்பத்தில பிறந்ததுனால, இந்த பிளன்ஹீம் மாளிகையில தான் வந்து இவர் வந்து பிறக்குறாரு. இவருடைய பாரம்பரியம் வந்து பார்த்தீங்கன்னா, வில்லியம் மன்னர் காலத்தில மிகச்சிறந்த போர்ப்படை தளபதியா இருந்து, ஸ்பானிய அந்த வாரிசுரிமை பேர்ல வந்து அ வெ மன்னருக்கு உறுதுணையா இருந்த அந்த மால்புரோ பிரபுவோட பரம்பரைய தான் வந்து இவரு சேர்ந்தவரா இருக்கிறாரு. ஆரம்ப காலங்கள்ல இவருடைய பள்ளி படிப்பு வந்து ரொம்ப மந்தமான ஒரு நிலைமையில இருந்தாலும் கூட, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ராணுவ பள்ளியில போய் சேர்க்கிறப்ப, சாண்டஸ்ட் ராணுவ பள்ளியில போய் இவர சேர்க்குறாங்க. சேர்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மிகச் சிறப்பாக தன்னுடைய பயிற்சிய முடித்து ஒரு ராணுவ வீரரா வந்து இவர் வெளிய வர்றாரு. ஸ்டார்ட்டிங்ல வந்து இவர் வந்து பத்திரிகை நிருபரா தான் வந்து இருக்கிறாரு. டெய்லி கிராஃபிக்ன்ற அந்த பத்திரிகைய வந்து எழுதிக்கிட்டே வந்து தன்னுடைய அந்த பத்திரிகை நடத்துறதுக்கான செலவுகளையும் வந்து அது மூலமாவே இவர் வந்து
சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம 1895ல நடந்த அந்த கியூபா பிரிட்டிஷ் கழகங்களுக்கு இவர் வந்து பத்திரிக்கையாளரா போயி டெய்லி கிராஃபிக்ல எழுதியிருக்கிறாரு. அதே மாரி 1896ல வந்து இந்தியாவுக்கும் ஒரு தடவ வந்திருக்கிறாரு. அவருடைய டெய்லி கிராஃபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்டிஷ் தளபதிகள் வந்து போர்க்காலங்கள்ல அந்த அந்த போர்கள்ல செய்ற தவறுகளையும் வந்து சுட்டிக்காட்டி, மிகவும் அதனால அவருக்கு வந்து புகழும் வந்து இவருக்கு கிடைச்சிருக்குது. அதுக்கடுத்து சூட்டான் பிரச்சனையிலும் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மார்னிங் போஸ்ட்ன்ற பத்திரிகை நிருபரா தான் கூட போவாரு. ஆனா அந்த அந்த சண்டையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓம்துர்மன் சண்டையில வந்து இவர் வந்து வீரராவே கலந்துட்டு பிரிட்டிஷுக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்கும்படி செய்வாரு. அதனால வந்து புகழின் உச்சிக்கு இவர் வந்து போவாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, போயர் போர் தென்னாப்பிரிக்காவுல இருக்கக்கூடிய அந்த போயர்ஸ்களுக்கும் பிரிட்டிஷ் படைக்கும் வந்து நடக்கும். இந்த போயர்ஸ்ன்றவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, டச்சு மற்றும் பிரிட்டிஷ் படைகள் அதாவது பிரிட்டிஷ் இனப்பிரிவுகளோட கலப்பினத்தினால உருவான ஒரு இனக்குழு தான் வந்து இந்த போயர்ஸ். அதையும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. கன்சர்வேட்டிவ்ல இருந்து என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல கன்சர்வேட்டிவ்ல இருப்பாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 1906ல வந்து லிபரல் கட்சியில வந்து சேர்ந்துருவாரு. ஏன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த காப்பு வரி இது ரொம்ப முக்கியம். அந்த காப்பு வரி, அதாவது சுங்கவரி. அந்த வெளிநாட்டிலருந்து வரக்கூடிய அந்த பொருட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வரிகள்ல வந்து சீர்திருத்தம் பண்ண வந்து இவரு முயற்சி பண்ணும்போது என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெளியிலருந்து வர்றதுக்கும் வந்து தடையில்லா வாணிபம் வழங்கணும் அப்படின்ற ஒரு சில சீர்திருத்தங்கள கொண்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய சொந்த கட்சியில கன்சர்வேட்டிவ் கட்சியில வந்து ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு, அங்கருந்து வெளியேறி இவர் வந்து லிபரல் கட்சியில வந்து 1905ஆம் ஆண்டு வந்து சேர்வாரு. இந்த ரெட்டிங்ல வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்க ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ரொம்ப, 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 ரொம்ப முக்கியமானது. இத வந்து நீங்க தொடர்ந்து வந்து நீங்க ரிப்பீட்டடா வந்து இத வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அதே மாரி இவருக்கு வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1906ல வந்து 1916 வரைக்கும் 15 வரைக்கும் இவர் லிபரல் கட்சியில தான் இருப்பாரு. அதுக்கடுத்து அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குடியேற்ற நாடுகளோட துணை செயலாளரா வந்து இவர் குடுக்குறாங்க. இவர் குடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவர் வந்து அந்த அந்த போயஸோட போர் ஏற்படும்போது இவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து தப்பிச்சு ஓடி வருவாரு. ஓடி வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்க்கு வந்து சேராம, அந்த லேடி ஸ்மித் அப்படின்ற அந்த இடத்துலயே வந்து தங்கி, இந்த போயஸ்கள என்ன பண்ணுவாருன்னா, போய் டெய்லியும் போய் சைக்கிள்ல போய் இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி இவங்கள வந்து ரொம்ப நாளா வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. அப்ப வந்து அவங்களுடைய அந்த சூழல்கள்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாருன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குடியேற்ற நாடுகளோட துணைச் செயலாளரா வந்தோனே, முதல்ல வந்து இந்த போயஸ் நாட்டுக்கு ஒரு சுயாட்சி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒரு மசோதாவையும் கொண்டு வந்து அவங்களுக்கு சுயாட்சி குடுக்கறதுக்கு இவர் வந்து ஏற்பாடு பண்றாரு. வாணிக குழுவோட தலைவரா இருந்திருக்கிறாரு 1908ல. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் குடுத்தப்பட்ட அந்த பொறுப்ப வந்து ரொம்ப சிறப்பா வந்து செஞ்சதுக்காக நற்சான்றிதழும் குடுத்துருக்குறாங்க. 1910ல வந்து பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு அமைச்சரா இருந்திருக்கிறாரு. அப்ப வந்து சுரங்க தொழிலாளர்களுக்கு அந்த நிலக்கரி சுரங்க சட்டத்த வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. 1911ல வந்து பார்த்தீங்கன்னா, கப்பற்படைக்கு வந்து தலைவரா இருக்கிறாரு. முதல் உலகப் போர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பா வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து ஃபேவரா வந்து இவர் வந்து செயலாற்றியிருப்பாரு. அதுக்கடுத்து அந்த கலிபொலி தாக்குதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 1915ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இவரு துருக்கிக்கும், பிரிட்டிஷ்க்கும் நடந்த இந்த கலிபோலி போர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து தோல்வி அடைஞ்சிரும். இதன் விளைவா வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி இவர் வந்து பதவி விலகுற ஒரு சூழல் வந்து ஏற்படும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, லிபரல் கட்சிய சேர்ந்த அஸ்க்வித் வந்து என்ன பண்ணுவாருன்னா, வருவாரு. அப்ப வந்து அந்த லிபரல் கட்சி அந்த அஸ்க்வித்தோட அமைச்சரவையில இவருக்கு வந்து இடம் குடுக்க மாட்டாங்க. லிபரல் கட்சியில தான் வந்து இவரு இருக்கிறாரு. அந்த லிபரல் கட்சியோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்.ஹெச். அஸ்க்வித் தான் இருப்பாரு. அப்ப வந்து தோல்வி அடைஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கட்சியில வந்து இவருக்கு இடம் கொடுக்காம இவர வந்து வெளியேத்திருவாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுவாரு, அந்த லங்காஸ்டர் குடும்பத்துக்கு ஒரு நிதி பொறுப்பாளரா ஆல்ரெடி இருப்பாரு இவரு. அத வந்து என்ன பண்ணுவாருன்னா, ரிசைன் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் படையில திருப்பி வந்து ராணுவ வீரராவே போறதுக்காக ஒரு படைப்பிரிவுல வந்து உயர் அதிகாரியா வந்து பொறுப்பு வகிப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லாயிட் ஜார்ஜ் பீரியட் 1917ல வந்து லாயிட் ஜார்ஜ் பீரியட்ல அந்த இலாக்காவோட தலைவரா வந்து இவர வந்து நியமிக்கிறாரு. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முதல் உலகப் போரோட அந்த முடிவுல வந்து இவர் வந்து மிகச் சிறப்பா வந்து பணியாற்றி, பிரிட்டனுக்கு வந்து பிரிட்டனுக்கும் நேசப்படைகளுக்கும், அந்த நேச நாட்டு படைகளுக்கும் வெற்றி வாய்ப்ப வந்து இவர் ஏற்படுத்தி குடுப்பாரு. அதுக்கப்புறம் பால்டுவின் அமைச்சரவை வருது. அதுல நிதி அமைச்சரா வந்து இருப்பாரு. தங்க நாணய திட்டத்த வந்து நம்ம படிச்சோம். இங்கிலாந்து வந்து அதுலருந்து வந்து வெளியேறி இருக்கும். அந்த தங்க நாணய திட்டத்த வந்து மறுபடியும் இவர் கொண்டு வந்து ஏழைகளுக்கு, விதவைகளுக்குலாம் வந்து என்ன பண்ணுவாரு, உதவி பணம் குடுப்பாரு. ஆனாலும் கூட 1935ல இந்தியாவுக்கு சுயாட்சி குடுக்கணும்னு பிரிட்டிஷ் விரும்பும்போது, அத வந்து இவர் வந்து எதிர்ப்பாரு. இதையும் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கலாம். 1935ஆம் ஆண்டு இந்தியர்களுக்கு சுயாட்சி குடுக்க அந்த மசோதாவை வந்து
அ எதிர்ப்பு தெரிவித்த எதிர்ப்பு தெரிவித்த அந்த கன்சர்வேட்டிவ் கட்சியில இவர் இருந்ததுனால, இவரோட பேரையும் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து கேட்கலாம். ஹிட்லரோட ஆக்கிரமிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் தான் வந்து அந்த சேம்பர்லைன் நெவில் வந்து ரொம்ப சாந்தப்படுத்தும்படியா வந்து ஒரு கொள்கைய ஃபாலோ பண்ணாலும் கூட, இவர் வந்து அத வந்து வன்மையா கண்டிப்பாரு. வன்மையா வந்து எதிர்ப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து 1940ல தான் வந்து இவரு இங்கிலாந்தோட பிரதமர் ஆகுறாரு. அந்த உறுதிமொழி எடுக்கிறாரு. பாராளுமன்றத்தில எடுக்கக்கூடிய அந்த உறுதிமொழி வந்து ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு சொற்பொழிவாற்றுறாரு. "குருதி, கண்ணீர், உழைப்பு, வியர்வைய தவிர எதுவுமே குடுக்குறதுக்கு இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இறுதி வரை வந்து நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீர உணர்ச்சி மிக்க ஒரு உரையாடல வந்து நிகழ்த்துவாரு. அதாவது சஃபர் ஆகணும். இங்கிலாந்து வந்து சரண்டர் ஆகக்கூடாது எதிரி நாடுகளோட அப்படின்னு சொல்லி இவர் வந்து பேசியிருப்பாரு. அந்த ஒ அந்த போர்ல வந்து பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் ஏற்பட்ட அந்த போர்ல சிறப்பா செயல்பட்ட அந்த விமானிகளை, அந்த விமான பயணிகள வந்து புகழ்ந்து பேசியிருப்பாரு இவரு. அது மட்டும் இல்லாம அந்த ஜெர்மானியர்கள் வந்து நேச நாட்டு படைகள வந்து அந்த டன்கிரிக்கு போர்ல வந்து விரட்டி அடிச்சிருப்பாங்க. இவர் தனி திறமையினால அவங்கள வந்து வெற்றி பெற்று, அது மட்டும் இல்லாம அவங்கள வந்து சேஃபா வந்து இங்கிலாந்துக்கு கப்பல்கள் மூலமா வந்து பிரிட்டிஷ் மட்டும் இல்லாம பிரிட்டிஷ கூட இருக்கிற அந்த நேச நாட்டு படைகளையும் வந்து காப்பாத்துவாரு. அப்புறம் வந்து ஏஆர்பி அப்படின்ற ஒரு தொண்டர் படை 2,00,000 பேர் அடங்கிய அந்த தொண்டர் படையும் வந்து இவர் வந்து உருவாக்குறாரு. இது வந்து எதுக்காகன்னு சொன்னீங்கன்னா, அந்த விமான தாக்குதல் போர்ல வந்து விமான தாக்குதல வந்து பொதுமக்கள வந்து பாதுகாக்கிறதுக்காகவே இத வந்து ஏற்படுத்துறாரு. அந்த போர்ல பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் வந்து நல்ல குறிப்பா வந்து குழந்தைகளுக்கும், பெண்களுக்கும் சத்தான உணவு குடுத்து பராமரிக்கிறாரு. ரஷ்யாவோட மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நட்பு பாராட்டுறாரு. அட்லாண்டிக் சாசனத்தில சிறப்பா வந்து அ அமெரிக்க ஜனாதிபதியான ரூஸ்வெல்ட்டுடன் சிறப்பா வந்து செயல்பட்டு அட்லாண்டிக் சாசனத்த வெளியிடுறாரு. நார்மண்டி போர். அதிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நேச நாட்டு படைகளுக்கு வந்து உறுதுணையா இருக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 1945 2ஆம் உலகப் போர் முடிவு வரைக்கும் இவரு தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிளமெண்ட் அட்லி வந்து பிரதமர் ஆகுறாரு. இவர் வந்து இப்ப தன்னுடைய பணியிலிருந்து ஓய்வு பெற்று, கிட்டத்தட்ட 1965ல வந்து இவர் வந்து இறந்து போயிறாரு. வெஸ்ட்மின்ஸ்டர்ல வந்து இவர வந்து அடக்கம் பண்றாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய சாதனைலாம் வந்து பார்க்குறோம். கிளமெண்ட் அட்லி வந்து இப்ப அடுத்த பிரதமர் ஆகுறாரு. இவர பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.